தமிழ்நாட்டில் குடிநீர் மற்றும் இதர அத்தியாவசிய பணிகளை மேற்கொள்ள 340 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தென்மேற்கு பருவமழை பொழிவு, மாவட்டங்களில் குடிநீர் விநியோகம் மற்றும் வேளாண் பயிர் சாகுபடி நிலை குறித்து முதலமைச்சர் விஜய் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பயன்பாட்டில் உள்ள ஆழ்துளை கிணறுகளை தூர்வாறுதல், புதிய ஆழ்துளை கிணறுகளை அமைத்தல், அத்தியாவசிய இடங்களில் லாரிகள் மூலம் குடிநீர் வழங்கல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள முதலமைச்சர் உத்தரவிட்டார். குறுவை தொகுப்பு திட்டத்தை வரும் 15ஆம் தேதிக்குள் முடிக்க திட்டமிட்டுள்ள நிலையில் இப்பணியினை வேளாண் துறை விரைந்து முடிக்கவும் ஆணையிட்டார். வறட்சியான சூழல் நிலவுவதால் கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை சேமித்து வைக்கவும் அறிவுறுத்தினார். நீர் ஆதாரங்களை மேம்படுத்தவும், லாரிகள் மூலமாக குடிநீர் விநியோகம் செய்யவும் 330 கோடி ரூபாயும், கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம், மீனவர் நலத்துறைக்கு 10 கோடி ரூபாய் என மொத்தம் 340 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டார். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.